ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் சட்டென மாறிய 5 டிராஃபிக் ரூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய வீடியோ தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாகன விபத்துகளை குறைக்கும் விதமாகவும் முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளன. சாலை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்ட விதிகளை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இதில் முதல் விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி லைசன்ஸ் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலம் வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தி பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலேயே ஆன்லைன் மூலம் பணிகளை மேற்கொள்ள முடியும். காலநில மாற்றத்தை கருத்தில் கொண்டு அரசு புதிய திட்டத்தை வெளியிட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக 2213 டீசல் பேருந்துகள், காற்று மாசு கட்டுப்படுத்த 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆர்டிஓ சைட்டில் LLR கட்டணம் செலுத்தும் வசதி நீண்ட நாட்களாக முடக்கிய நிலையிலேயே உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் LLR போட முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஆதார் ஆத்தென்டிகேஷன் முடிந்தாலும் கூட பணம் செலுத்த முடியாத கடினமான சூழல் நிலவி வருகிறது. விதி 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்தின் பதிவை ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வைப்போம் என்று தமிழ்நாடு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்தை பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வைக்கவும் அப்படின்ற மாதிரி தமிழக போக்குவரத்து போலீஸார் உத்தரவிட்டிருக்காங்க. இது தொடர்பாக போலீஸார் விடுத்துள்ள எச்சரிக்கையில், 8 வயதுக்கு உட்பட்டவர்களும் வாகனம் ஓட்ட அனுமதி தரும் எண்ணத்தில் உள்ள பெற்றோர்களா நீங்கள்? 18 வயது கீழ் உள்ளவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கும் பெற்றோர்களுக்கு தண்டனை உறுதி. 12 மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும். கவனம் தேவை பெற்றோர்களே என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஸோ சிறு பிள்ளைகளை விட்டு வாகனம் ஓட்டும்போது ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதாவது யார் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெற்றோர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ விதி 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி புதிய கார்கள் மற்றும் பைக்குகள் வாங்கும்போது நிரந்தர நம்பர்கள் வழங்கும் வரை தற்காலிக நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். தற்காலிக நம்பர்கள் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஷோரூமை விட்டு வெளியே வரும்போது கார்களுக்கு தற்காலிக பதிவு எண் இருக்க வேண்டும். சிறப்பு உரிம தகடுகளை பொருத்துதல், காரில் மாற்றங்களை செய்தல் அல்லது வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்தல் போன்ற விஷயங்களுக்கு இந்த தற்காலிக எண் உதவுகிறது. விதி எண் 4 என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தற்காலிக எண்ணை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றிய விதிகள் உள்ளன. சட்டத்தின்படி அதை தெளிவாக காட்ட வேண்டும். மஞ்சள் பின்னணியில் சிவப்பு எண்களை வைத்திருப்பதே சரியான வழி. ஆனால் பல புதிய கார்களில் வெறுமனையே மஞ்சள் காகிதம் அல்லது சிவப்பு எண்கள் கொண்ட ஸ்டிக்கர்கள் உள்ளது. இது விதிகளை பின்பற்றியவே இல்லை. இதை முறையாக நம்பர் பிளேட்டுகள் வடிவமைப்பில் இருத்தல் வேண்டும். மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி காரின் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் தற்காலிக எண்ணை காட்ட வேண்டும். தெளிவான நம்பர் பிளேட்டு தகடு இல்லாமல் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதமானது என புதிய மோட்டார் வாகன சட்டம் தெரிவித்துள்ளது. இனிமேல் நம்பர் பிளேட்டுகளில் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பதற்கு பதிலாக மஞ்சள் பிளேட்டுகளில் சிவப்பு நம்பர் கொண்ட தற்காலிக நம்பர் இருக்க வேண்டும். விதி 4 என்ன சொல்லினா, மத்திய மோட்டார் வாகன விதி எண் 5 படி 40 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவ சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தினை புதுப்பிக்கவே இயலும். மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் தகுதி வாய்ந்த மருத்துவரிடம் மருத்துவ சான்று பெறாமல் போலி மருத்துவர்களிடம் சான்றுகள் தயாரித்து சாரதி மென்பொருளில் பதிவேற்றம் செய்துள்ள நிகழ்வுகள் நடைபெற்று வந்துள்ளன. இது குறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனை தடுக்கும் விதமாக சாரதி மென்பொருளில் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் தங்களது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலின் பதிவு சான்றிதழ் எண்ணை பதிவேற்றம் செய்து சாரதி மென்பொருளில் கேட்கப்படும் தங்களது கிளினிக் அல்லது மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒரு முறை பதிவேற்றம் செய்து கொண்டு தங்களது பெயர்களை ஒரு முறை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து தங்களது ஆதார் எண்ணையும் இணைக்கப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு வரும் கடவுச்சொல்லை உள்ளீடு செய்ய வேண்டும். இதனை முடித்த பின் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் சாரதி மென்பொருட்களை பயன்படுத்தி விண்ணப்பதாரரின் மருத்துவ சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்படும். மருத்துவர்கள் தங்களது விவரங்களை முதலில் உள்ளீடு செய்து தங்களுக்கான சாரதி மென்பொருளின் நுழைவினை ஒரு முறை உறுதி செய்து கொண்டால் போதுமானது. அவ்வாறு முறையாக சாரதி மென்பொருளில் பதிவு செய்து கொண்ட பின்னர் தொடர்ந்து விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவ சான்றிதழை மருத்துவர்கள்
எலக்ட்ரானிக் முறையிலேயே சாரதி மென்பொருளில் பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும். எனவே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்ற மருத்துவர்கள் மட்டுமே சாரதி மென்பொருள்களை இனி பயன்படுத்தி விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவ சான்றிதழை மின்னணு வாயிலாக மட்டுமே பதிவேற்றம் செய்ய இயலும். இதன் மூலம் போலி மருத்துவர்கள் மூலம் வழங்கப்படும் மருத்துவ சான்றிதழ் முறைகேடாக பயன்படுத்தி வந்தது தடுக்கப்பட்டுள்ளது. சாரதி மென்பொருளில் மருத்துவர்கள் தங்களது விவரங்களை உள்ளீடு செய்வது குறித்தும் தங்களது பதிவுகளை உறுதி செய்வது குறித்தும் 11/6/2024 காலை 11 மணி அளவில் மாநிலம் முழுவதும் உள்ள அந்தந்த மாவட்ட போக்குவரத்து அலுவலர்கள் மூலம் ஒரு செயல்முறை விளக்கம் காண்பிக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்டு தங்களது பதிவுகளை இறுதி செய்யும் முறைகள் குறித்து மருத்துவர்கள் அறிந்து கொள்ளலாம். விதி எண் 5 படி வாகனங்களின் உயர் பாதுகாப்பு பதிவு தட்டு அதாவது HSRP பிளேட்டுகள் பொருத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகிறது. இந்த பிளேட்டுகளை தமிழ்நாட்டில் பெறுவது எப்படி என்று பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் ஏப்ரல் 1, 2019க்கு முன் விற்கப்பட்ட வாகனங்களின் உயர் பாதுகாப்பு பதிவு தட்டு HSRP பிளேட்டுகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது விதி. HSRP இல்லாமல் இயங்கும் வாகனங்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்பதே தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க விதி. ரூபாய் 5,000 முதல் ரூபாய் 10,000 வரையில் இதற்கு அபராதம் விதிக்கப்படும். ஒரு HSRP ஆனது எரிபொருள் வகையை குறிக்கும் வண்ண குறியீடுப்பட்ட லேபிளுடன் உள்ளது. நம்பர் பிளேட்டுகளுக்கு விண்ணப்பிப்பது என்பது ஆன்லைனில் முடிக்கக்கூடிய எளிதான செலவாகும். இந்த நம்பர் பிளேட்டுகளில் 3D கிலோகிராம் ரெஃப்ளெக்டிவ் ஃபிலிம் கிலோகிராம் இந்தியா என்ற பெயர் மற்றும் லேசர் மூலம் பொறிக்கப்பட்ட வரிசை எண் போன்ற சிறப்பு அம்சங்கள் இதில் இருக்கும். அதேபோல் ஜூலை 2022 அன்று அல்லது அதற்கு பிறகு விற்கப்படும் வாகனங்கள் இப்போது தானாக HSRP வகை எண் பிளேட்டுகளுடன் வருகின்றன. கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள் இப்போது பிப்ரவரி 17, 2024க்கு முன் பழைய வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளை HSRP வகையில் மாற்ற வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியுள்ளன. வாகனங்களின் வகையை பொறுத்து 500 முதல் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க வேண்டும் என்று கர்நாடகாவில் உத்தரவிடப்பட்டுள்ளது. எலக்ட்ரானிக் முறையில் பதிவு செய்யப்பட்டு உங்கள் காருடன் இணைக்கப்பட்ட அலுமினிய உரிம தகவல்தான் உயர் பாதுகாப்பு பதிவு தட்டு அதாவது HSRP என்று அழைக்கப்படுகிறது. நீல நிற ஹாலோகிராமில் குரோமியம் அடிப்படையிலான அசோக சக்கர சின்னம் HSRP உடன் சேர்க்கப்பட்டுள்ளது. HSRP தகடு 10 இலக்க பின் அல்லது நிரந்தர அடையாள எண் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கீழ் இடது மூலையில் பொறிக்கப்பட்டுள்ளது. 20 மில்லிமீட்டர் நீளம் மற்றும் 20 மில்லிமீட்டர் அகலம் ஆகியவை தட்டின் பரிமாணங்கள் ஆகும். ஸோ இந்த செய்தி பற்றினாக்கா வாகன ஓட்டிகளுக்கு கண்டிப்பாக இந்த விதியை பின்பற்றி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதுமே இந்த ரூல்ஸ் வந்து அமலாக இருக்குது. இந்த 5 ரூல்ஸுமே பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான விதி. ஸோ இதை மீறும் பட்சத்தில் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஸோ கண்டிப்பாக வாகன ஓட்டிகள் கவனமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.